கேழ்வரக வச்சு நான் இன்ன வரைக்கும் தோசையோ இட்லியோ வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து மாவு அரைச்சேன். கேழ்வரகு, அதுக்கப்புறம் அது இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் வச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த மாவு வந்து முதல் நாள் அரைச்சி வச்சுட்டு, மறுநாள் நம்ம வந்து இட்லிக்கு மாவு எப்படி அரைச்சி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி வந்து புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் ஊற்றணும். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம நார்மலாக அரைக்கிற இட்லிக்கு அரைக்கிற மாவு, அந்த மாவை விட இது வந்து டேஸ்ட்டும் கூட, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இட்லி அந்த அரிசியில் வந்து இட்லி இல்லைன்னா தோசை செஞ்சு கொடுக்காம, இந்த மாதிரி கேழ்வரகு வச்சு மில்லட்டை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, நல்லது. அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இன்ன வரைக்கும் இந்த ஒரு தோசை வந்து ட்ரை பண்ணதே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதில் நம்ம வந்து இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். அது கூட பார்த்திங்கனாக்கா ஒரு மிளகாய் சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சு காலையில்.